இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் பலன் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கீங்க. விருச்சிக ராசி என்பவர்களே, இந்த மாதம் தொடங்கும் பொழுது உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் தேதியே பரிமாற்றம், அதாவது அந்த இடத்தை விட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அந்த இடம் அவருக்கு உச்ச வீடு. அடுத்தது சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி தான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் மகர ராசிக்கு வந்துருவார். இதுல புதன் பகவான் 20ஆம் தேதி மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி ஆயிடுவார். சூரிய பகவான் 14ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி ஆயிடுவார். மற்றபடி வருடக்கோள்கள் சனி பகவான் அவர் கும்பத்திலேயே இருப்பார். குரு பகவான் மேஷத்தில், பிளஸ் ராகு கேது, கேது பகவான் கன்னியில, ராகு பகவான் மீனத்துல. அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான். காரணம் என்னன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இழப்புகளை சந்திச்சவங்க, மன உளைச்சல் அடைஞ்சவங்கன்னா அது நீங்க தான். ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு போனா ஒண்ணுன்ட்டு மாத்தி மாத்தி துன்பங்கள், மனசார ஒருத்தர் சந்தோஷப்படுத்தலாம், அவர் அவங்களுக்கு நல்லது செய்யலாம், அவங்க மன சந்தோஷப்படுற மாதிரி எதையாவது பண்ணலாம் நினைச்சு ஒண்ணு செஞ்சீங்கன்னா கூட நீங்க தான் கடைசியில வேதனைப்பட்டு இருப்பீங்க. அப்ப ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், இங்க யாரையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. இங்க யாரையாவது சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல் முட்டாளாயிடுவீங்கன்ற அளவுக்கு பல அனுபவங்கள் நீங்க அடைஞ்சிருப்பீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம், உங்களுடைய வளர்ச்சி அதுதான். அப்போ கடந்த காலகட்டங்களில் பட்ட பாதிப்புகள் என்னன்னா நம்பிக்கை துரோகங்கள். இதனால நீங்க பட்ட வலி வேதனை என்னன்னா நம்பி ஏமாந்தது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு நல்லதை செய்ய போய் நீங்க பாதிக்கப்பட்டீங்க. நீங்க நினைச்சது அன்பு, பாசம், நட்பு பெருசு நினைச்சீங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அதை எல்லாத்தையும் தாண்டி பணம், வளர்ச்சி, அந்தஸ்து, மரியாதை தான் ஒரு மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகின்ற அளவுக்கு மன உளைச்சலை நீங்க அடைஞ்சிட்டீங்க. அப்போ இந்த இடத்துல இதுதான் தேவைப்படுதுன்ற ஒரு பாடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது உங்களுக்கு கிடைச்ச அனுபவம். இந்த அனுபவத்தை இந்த நேரத்துல நீங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் உங்களை மாதிரி வளர்ச்சி அடைஞ்சவங்க, உழைப்பாளிகளும் திறமசாலிகளும் உங்களுக்கு நிகர் நீங்க தான். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ண நீங்க, அது என்னவோ என்ன மாயமோ தெரியல, கொஞ்ச காலமாவே எல்லாமே சரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கு. சரிவுகள்னா பர்ஃபெக்டா தான் உழைச்சிங்க, பாடுபட்டீங்க, பகலமா என்ன செஞ்சாவது நம்ம இலக்கு அடையணும்ட்டு எங்கேயும் நான் ஸ்டாப்பா ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்தீங்க. ஆனா இங்க உழைப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர, கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல நஷ்டங்கள் ஆயிட்டே இருக்கு. இந்த நஷ்டங்களுடைய விளைவுகள் இதை எடுத்து அது மேல போட்டு, அதை எடுத்து இது மேல போட்டு என்னென்னவோ பண்ணி கடைசியில பார்த்தா கடன் கடன் கடன். கடைசியில பார்த்தா அந்த வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டினா மனுஷனுக்கு என்ன ஆகும்? அப்போ இங்க பிரச்சனை தீராது, பிரச்சனை அதிகம் தான் ஆகுது. இந்த மாதிரி இன்னைக்கு மலை மாதிரி நிற்கக்கூடிய அளவுல ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்தா தூக்கம் இல்ல, பல யோசனைகள், பல சிந்தனைகள், என்ன செய்யறதுன்னே தெரியல, நம்ம என்ன பண்ணா நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுன்னு புரியல. 10 பேருக்கு நீங்க வழிகாட்டினீங்க, நீங்க காட்ட வழியில போறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்ல இலக்கு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உங்க வழிய நீங்க என்ன செய்யறது, என்ன பண்றது நல்லா தெரியும். இது செஞ்சா இது 100% ஷூர் நமக்கு பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும் தெரியுது. ஆனா அந்த ரோட்ல இறங்கி செய்யலாம்னா இற முடியாத ஒரு பயம், பதட்டம், குழப்பம். ஆக இது சரியா தப்பா ஒண்ணுமே புரியல என்ற அளவுக்கு அப்படியே தடுமாறி திசை மாறி நிக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அப்போ உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்ல, உங்களை மாதிரி போய் இருக்கிறவங்க இல்ல. அப்போ இந்த நேரத்துல இவ்வளவு காரணங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகங்களுடைய நிலை. ஏன்னா ஏழச்சனி தொடங்கின கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமே நீங்க கஷ்டப்பட்டீங்க. அதுக்கு நடுவுல இந்த 2-3 வருஷம் தான் இந்த சனி பகவான் தாக்கம் குறைஞ்சது. ஆனா அதுக்கு நடுவுல இந்த ராகு கேது பிளஸ் உங்களுக்கு குரு பகவான் நெகட்டிவ் ஆயிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வரிசையாவே 10 வருஷமாவே ரொம்ப சிரமங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் சிலர் 12 வருஷமா பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலர் கிட்டத்தட்ட இந்த 7 வருஷமா
வாழ்றது வாழ்க்கையில பொழைக்கிறது பொழப்பில்லை. அதுவும் இந்த 3 வருஷம் டோட்டல் வாஷ் அவுட்ன்றவங்க பலர். ஆக மொத்தத்துல இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசி மட்டும்தான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்ப அந்த கிரகங்களுடைய நிலைகள் தான். அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை, நீங்க எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கிடைச்சது. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் உக்கிர கிரகம். அது மட்டும் இல்ல, நேர்மையான கிரகம், பாதுகாப்பான கிரகம், மற்றவங்களை பாதுகாக்கக்கூடிய கிரகம், எதுலையுமே போல்டஸான கிரகம். அதே நேரத்துல தெளிவு, போய் பேசினா பிடிக்காது, போய் பேசுறவங்களுக்கு பிடிக்காது, அவ்வளவு தெளிவான ஒரு அமைப்பு. ஆனா அப்பேற்பட்ட நீங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் எப்பவும் மூர்க்கத்தனமா இருக்கும். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சும் கூட இன்னைக்கு தன்னம்பிக்கை இழக்காம நிற்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை இப்ப நீங்க பயன்படுத்த போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா தொழில டாப் லெவல்ல வந்துருவீங்க. தொழில் ரீதியில நடந்த துரோகங்களை சரி செய்திருவீங்க, பதிலடி கொடுப்பீங்க, வளர்ச்சிகள் அடைவீங்க, நிம்மதி சந்தோஷத்தை நோக்கி குடும்பத்திற்கு என்ன தேவைகளோ அழகா பூர்த்தி பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் அடைய போறீங்க. அப்போ தொழில் சார்ந்த ரீதியில டாப் லெவல் ரீஎன்ட்ரி கொடுத்து ஹை லெவலுக்கு வர போறீங்க. வேலையில உங்களுக்கு நிகர் நீங்க தான்ன்றது உண்மைதான். ஆனா இடையில வந்த சூழ்ச்சிகளும் பல மன உளைச்சலும், சிலருக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்பு சந்திச்சவங்க பல பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி மூட் அவுட் ஆகி எல்லாமே அவ்வளவுதான் அப்படியே ஜாமை உட்கார்ந்தவங்க சிலர். அப்ப அந்த கிரகங்களுடைய நிலையினாலதான் அந்த சூழல் உருவாயிடுச்சு. அப்ப மீண்டும் இப்ப ரியன்சி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இங்க உருவாயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. நான் மீண்டும் சொல்றேன், கடந்த காலகட்டங்களில் நடந்த பாதிப்புகளை நினைச்சு அந்த ரொம்ப இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் இந்த நெகட்டிவ நினைச்சு இப்ப கிடைச்ச இந்த பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுடைய வேகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. வெற்றி நிச்சயம், சக்சஸ் உறுதி, அதுல மாற்றமில்லை. வேலையில ரியேற்றி கொடுத்துருவீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் நெருக்கடிகள் கொடுத்தாங்களோ அவங்களையே அழகா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி நீங்க அடுத்த கடத்துக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க. நீங்க கை கொடுத்து தூக்கி விட்டவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்களே இவ்வளவு மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகக்கூடிய நிலைக்கு காரணம். அப்போ இது எல்லாத்தையும் நீங்க சரி செய்திருவீங்க. இதற்குண்டான வாய்ப்பை உண்டாக்கிடுவீங்க. அப்போ வேலையில நீங்க கம்பல்சரி ஒரு நல்ல ஊதிய உயர்வும் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமையும். அடுத்தது மெயினா பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பு ரீதியில பாதிக்கப்பட்டவங்க பல பேர். அது மட்டுமல்ல, அந்த திருமண சார்ந்த ரீதியில முயற்சிகள் எடுத்து மனசு உடைச்சு போய் திருமணமே வேண்டாம், திருமணமே தேவையில்லை, எனக்கு முயற்சி எடுத்தாலே டிராப் ஆகுது, அப்ப வேண்டாம், அதை பத்தி பேசவே வேண்டாம்ன்ற அளவுக்கு மன உடைச்சல். ஏதாவது விசேஷம் நல்ல காரியத்துக்கு போனான்னா கூட வேண்டாம்ன்ற அளவுக்கு ஏன் போகணும், அங்க போனா எப்ப கல்யாணம்னு கேட்பாங்க, இல்ல ஏன் ஆகலன்னு கேட்பாங்க, ஏன் வரலையேன்னு கேட்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயார் இல்லைன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. எல்லாத்தையும் பார்த்து ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. இங்க எல்லா குவாலிபிகேஷன் இருக்கு, எல்லா டேலண்ட் இருக்கு, நல்ல ஒழுக்கம் இருக்கு, ஆற்றல் இருக்கு, நேர்மை இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகல. மீறி ஒர்க் அவுட் ஆகி திருமணம் வரைக்கும் போனாலும் அதுவும் கட்டை வெளியில வரக்கூடிய அளவுக்கு அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எதுவுமே இல்லையான்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இப்போ அந்த தருணம் உங்களுக்கு வந்திருக்கு. கவலைகள் வேண்டாம், முயற்சிகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய அந்த செவ்வாய் பகவான் டைரக்டா அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை 8ஆம் பார்வையை பார்க்கிறார். 9ஆம் பாக்கியஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் அவர். அப்போ அவர் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைச்சிடும். புத்திர பாக்கியம் இல்ல நினைக்கிறவங்களுக்கு, இது வரைக்கும் போகாத கோயில கும்பிடாத தெய்வம் இல்ல நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்தை பாக்குறதுனால நீங்க இறங்கி செய்யக்கூடிய இந்த திருமண வாய்ப்புகளுக்கு அந்த வேலையை முடிச்சிருவீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிடும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கூட இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முயற்சி பண்ணுங்க. இன்னும் சிலருக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகள் தேடிட்டு இருக்க கிடைக்க மாட்டவங்க, அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அதுல டெம்பரவரியான வேலையில இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். இது வரைக்கும் நான் ஒரு வீடு கட்ட கூட முடியல, நான் சம்பாதிச்சேன், கை நிறைய சம்பாதிச்சேன், உழைச்சேன், பாடுபட்டேன், ஆனா எனக்கு ஒரு வீடு கட்ட கூட வாய்ப்புகள் அமையலையேன்ற வருத்தத்துல இருக்கக்கூடிய
செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த தருணத்தில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். முயற்சியை பலப்படுத்துங்க, கண்டிப்பா நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் சரி செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். காரணம் 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான், உங்களது 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இறங்கி செய்யற வேலை எல்லாமே சக்சஸ், அதுல மாற்றமே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரது பார்வைகளுடைய 12ஆம் இடத்தை விடுது. அப்ப வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் செய்தவங்களுக்கு இப்போ மீண்டும் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். ஏன்னா அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல நிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த முதல் 6 நாட்கள் பாத்தீங்கன்னா அவர் இங்கேதான், இங்கே நம்ம தனஸ்தானத்தில் குரு பகவான் தனுசில் நிற்கிறார். அப்ப அவர் மேல அந்த குரு பகவான் அது பார்வை விடுது. அது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி எல்லா அமைப்புகளையும் கணக்கெடுத்து பார்த்தா கடந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில திருமண ரீதியில பாதிக்கப்பட்டவங்க. எப்படின்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு, குடும்பமே செதறியாச்சு, மீண்டும் ஒண்ணு சேர வாய்ப்பு வருமா, என் குடும்ப ரீதியில இப்ப பயங்கரமான மனக்கசப்புகளோட நான் நிக்கிறேன், எனக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்குமா, ஒண்ணு சேர்ந்து வாழ முடியுமா, அவங்க சைட்லயும் எனக்கு சாதகம் இல்லை, என்னுடைய சைட்ல இருக்கிறவங்களை அவங்களுக்கு மன வருத்தங்கள் இல்லாலும் இருந்தாலும் எதையும் இப்ப சரி பண்ண முடியல, சுத்தி இருக்கிறவங்க இதுல ஏதோ எனக்கு 3வது நபர்களால ஒரு நெகட்டிவ் நடந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன உளைச்சல்கள் இருக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்ப பாதிப்புகள் போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த தருணத்தில் அது எல்லாமே சரியாயிடும். ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைச்சி ஒரு நல்ல இலக்கை நீங்க அடைய போறீங்க, கவலைப்படாதீங்க. மேற்கொண்டு உங்களது ராசியினுடைய அடிப்படை அமைப்புகளை கணக்கெடுத்து பார்த்தா விருச்சிக ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா அமர்ந்திருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு அமைச்சு அதனாலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. தொழில் சார்ந்த ரீதியில பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டலான்னு ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது, கடைசியில போக போக அது பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிச்சுன்ற அளவுக்கு இருக்கு. இதெல்லாத்தையும் சரி செய்ய முடியுமானா கண்டிப்பா முடியும். இப்ப முயற்சி பண்ணுங்க, அதற்குண்டான வாய்ப்புகள் அமைந்து 2024 ஒரு தெளிவு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்துருவீங்க. இது நடக்கும். சிலருக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா கழுத்துக்கு கீழே, அதே நேரத்துல பேக் பெயின் சார்ந்த ரீதியிலையும் கால் முழங்கால் சார்ந்த ரீதியிலையும் பாதிப்புகள் கொடுத்திருக்கும். இந்த பாதிப்புகள் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த நிமிஷம் நல்லா இருக்கு, அடுத்த நிமிஷம் பார்த்தா மறுபடியும் வழி எடுத்துக்குதுன்னு தெரியல என்ற குழப்பத்துல இருந்தீங்கன்னா கவலை வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காவே அது சரியாயிடும். சிலருக்கு அங்கங்க பிடிக்கும், சில நேரங்கள்ல முட்டியில வலிக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்துல இடுப்புல பிடிக்கிற மாதிரி இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் ஆயிடும். இன்னும் சிலருக்கு நரம்பு பிரச்சனை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனையும் பரிபூர்ணமா நீங்கிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம், அந்த மன அழுத்தங்கள் உங்களுக்கு வேண்டாம். மேற்கொண்டு உங்களது பிள்ளைகள் தொழில் வேலை அதே நேரத்தில் அவங்களுக்கு கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை வருத்தப்பட வேண்டாம். அதையும் இந்த தருணத்தில் அதை சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பு உங்களுக்கு அமையும். கண்டிப்பா அழகா ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. வெளிநாடுகளில் வேலையில இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்பட்டு என்னுடைய இலக்கை கொண்டு வந்தேன், நல்ல வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கிற நேரத்துல சரிவுகளை சந்திச்சு இன்னைக்கு குடும்ப ரீதியிலையும் குழப்பம், வேலை தொழில் சார்ந்த ரீதியிலையும் பிரச்சனைகள், இது எப்படி சரி செய்ய போறேன்னு தெரியல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சரி செய்திருவீங்க. ஏன்னா இந்த வருடம் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு, அவ்வளவு மேன்மையா இருக்கு. அதனால உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. இந்த மாதம் அதற்கு முதல் படியா ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். கடந்த காலகட்டங்கள் நடந்த மைனஸை நினைச்சு பிளஸ் விட்டுறாதீங்க, மனசுல வச்சுக்கிங்க, முயற்சியை பலப்படுத்துங்க. மேற்கொண்டு 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய உபாதைகள் இருந்திருக்கும், அதுவும் வரக்கூடிய தருணத்தில் சரியாகும். மேற்கொண்டு நீங்க இத்தனை வருஷமா வேலை செஞ்ச இடத்துல வர வேண்டிய பென்ஷனோ அதை சார்ந்த அமௌண்ட், அந்த பிடிமான பணமோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வரலன்ற குழப்பத்துல இருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய கால அமைப்புகள் உண்டாயிடும். மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமையும். முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நல்ல இலக்குகளை நீங்க அடையக்கூடிய காலமா இருக்கும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த காலகட்டங்களை நீங்க நல்லா பயன்படுத்துங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே
கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து அதுல சர்வாஷ்ட வர்க்கமும் திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை சார்ந்த முடிவுகள் தான் உங்களுக்கு நல்லதா இருக்கும். அப்படி ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம் நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் செய்யுங்க. அந்த முயற்சிகள் 100% வெற்றிகள் கிடைக்கும். ஆக உங்களது வாழ்க்கை சிறப்பாகவும் வளமாகவும் அமையும். மேலும் உங்களது வாழ்க்கை எல்லாத்தையும் அமைச்சு நீங்க வளர்ந்து மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். நன்றி, வணக்கம். மீண்டும்